அவனுக்கு அந்த அறிவு இருக்கும், அவன் தானே வேலை செய்ய முடியும். நமக்கு வந்து ஒரு பகுதியில் போய் இஸ்லாத்தை நிலைநாட்டுற பொறுப்பு கொடுத்துருக்கா, உலகம் பூரா இஸ்லாத்தை நிலைநாட்டக்கூடிய பொறுப்பு எல்லாம் கொடுக்குறான். இப்போ எங்கெல்லாம் மக்கள் இருக்கிறாங்களோ அந்தந்த பகுதியில் அங்கங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கிற மக்களை நாம் தான் லீட் பண்ணணும். அந்த நேரத்தில் நம்ம தான் கம்யூனிகேட் பண்ணணும், நம்ம தான் லீட் பண்ணணும். ஸோ அதனால் முஸ்லீம்களுடைய பொறுப்பு, இந்திய முஸ்லீம்களுடைய பொறுப்பு இந்தியாவில் இருக்கணும், நல்ல முஸ்லீமாக இருக்கணும், கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கணும், குரானுடைய விளக்கம் கற்றவர்களாக இருக்கணும். இதுதான் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை. ஒரு பகுதியில் இஸ்லாமிய ஆட்சி உருவாயிருச்சுன்னு தெரிஞ்சவர் மஹதி அலைஹிஸ்ஸலாமே வந்தாலும் சூழ்நிலை பார்த்து தான் முடிவெடுத்து போகணும். மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டாலும் தடாலடியாக ஒரு இடத்தில் போய் குழும தேவையில்லை. தேவை இருந்தால் அவர் அழைப்பு கொடுத்தால் அந்த தகவல் நமக்கு உண்மையிலே வந்தால் போகலாம். இங்கேருந்து கண்டிப்பாக நாம் போய் அந்த இடத்துல போகணுங்கிற அவசியமே கிடையாது. அப்போ அது நிறைய அந்த காலத்தில்